ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி. சண்டே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு. இது தேங்காய் பாறை மீனுங்க. குழம்பு வச்சுருக்கேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், பீசஸ் போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே மீன் வறுவல் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய பொடி போட்டு தான் பண்ணியிருக்கிறேங்க. ஒன்றுமே வேண்டியதில்லை. ஒரு 10 நிமிஷம் கூட ஊற வைக்க வேண்டியதில்லைங்க. போட்ட உடனே கூட நீங்கள் வறுத்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா முறுமுறுப்பு தன்மையோடு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ரத்த பொரியலுங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பெரிய வீடியோ. பார்க்காதவங்க போய் பாருங்கள், அப்லோட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்க சாப்பிட்டு பழகிறதே இல்லை. சண்டேஸில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் செஞ்சு கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்குறாங்க செரிமானத்துக்கோசரம், நம்மளுடைய ரசப்பொடி போட்டது. மீன் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா நான் நம்மளுடைய சாம்பார் பொடி தான் போடுவேங்க. அது எல்லா குழம்பு வறுவலுக்கும் ஆகும். அதே பொடி தான் நான் வறுவலுக்கும் போட்டிருக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்ல இந்த திக்னஸ் இது இருந்தால் தான் சாப்பாடில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. இது வத்துனது போக மிச்சம் கூட இருக்கிறதுங்க. அதே மாதிரி இந்த வறுவலுக்கும் அதே மாதிரி டைப்பில் தான் நான் அந்த பொடி தான் போட்டு செஞ்சுருக்கிறேன். வேறு எந்த மசாலாவோ இல்லை பவுடருங்களோ எதுவும் நான் போட கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலுங்க. ரத்த பொரியல், ரசம், சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவலுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.